ஐபிஎல் இறுதி ஆட்டத்திற்கு இரண்டாவது முறையாக முன்னேறிய பஞ்சாப் அணி மீண்டும் சாம்பியன் கோப்பையை நழுவவிட்டதற்கான காரணம் குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். டாஸ் வென்று பந்து வீசிய பஞ்சாப் அணி பெங்களூரு அணி வீரர்களின் விக்கெட்டுகளை சீரான இடைவெளியில் வீழ்த்தினாலும் ரன் ரேட்டை கட்டுப்படுத்த தவறினர். இதன் மூலம் 191 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சவாலான இலக்கை பஞ்சாப் அணி எதிர்கொண்டது. பேட்டிங்கில் பிரியன் சாரியா, பிரப்சிம்ரன் சிங் முதல் விக்கெட்டுக்கு 43 ரன்கள் சேர்த்து அதிரடியாக தொடங்கினர். அடுத்து பிரப்சிம்ரன், கேப்டன் ஸ்ரேயாஸ், இங்கிலீஷ், ஸ்டானிஸ் என முக்கிய விக்கெட்டுகளை விரைவாக இழந்ததால் தடுமாறியது. ஒரு புறம் விக்கெட்டுகள் சரிந்ததால் மறுபுறம் சஷாங்க் சிங் பந்துகளை தேர்வு செய்து பெரிய ஷாட்களை அடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். கிருணால் பாண்டியா பந்து வீச்சில் பஞ்சாப் வீரர்கள் ரன் குவிக்க திணறியதும் தோல்விக்கு முக்கிய காரணமானது. சஷாங்க் சிங் கடைசி வரை போராடினாலும் அவருக்கு பக்கபலமாக ரன்கள் எடுத்து உதவ எந்த வீரரும் இல்லாதது பெரும் பின்னடைவாக அமைந்தது. இதனால் முதல் முறையாக ஐபிஎல் சாம்பியன் கோப்பையை வெல்லும் பஞ்சாப் அணியின் கனவு தகர்ந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.